கமலேஷ் என்று ஒரு நல்ல தொழிலதிபர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, வாழ்க்கையில சின்ன வயசுலயே நல்லா முன்னேறிட்டாரு. நல்ல வசதியான வீடு, காரு, பணம் அப்படின்னு சொல்லி நல்ல வாழ்க்கையில செட்டில் ஆனாரு. ஆனா அவர் மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் தான் இதெல்லாம் நம்மளை ஆசீர்வதித்தாருன்னு அவர் நினைக்காம, என்னுடைய சொந்த முயற்சியில தான் இது நடந்தது, என்னுடைய ஞானத்தினாலதான், நான் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தாரு, பெருமையா நினைச்சிட்டு இருந்தாரு. ஒரு முறை அவர் பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வாடகைக்கு வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு கொஞ்சம் இவருடைய மூத்தவர் என்ன செய்தாரு, அவர் பார்க்கும் போதே ஒரு சாஃப்டா இருந்துச்சு ஃபேஸ், ஒரு காம், ஒரு அமைதியா இருந்துச்சு. அவரை பார்க்கும் போதெல்லாம் இவர் வாசல் என்ன பண்றாங்களா உக்காந்துட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல யாருமே கிடையாது, ஒரு காலியான சேர். அந்த சேரையே பார்த்துட்டு இருக்காரு, ஏதோ பேசுறாரு. இவர் இதை நோட் பண்றாரு. என்ன பண்றாரு இவருன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு, என்ன பண்றீங்க, யாருமே இல்ல ஆனா நீங்க பேசுற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேக்குறாரு. அதற்கு அந்த வயசானவர் சொல்றாரு, நான் இங்க ஏசப்பா இருக்கிற மாதிரி உணர்ந்துகிட்டு என்ன செய்வேன், பேசுவேன், அவருக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு இந்த நாள் முழுவதும் நடந்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லுவேன், அப்புறம் எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அவர்கிட்ட நான் பேசுவேன், அப்ப எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே இந்த கமலேஷ்க்கு ஒரே சிரிப்பு. என்ன இப்படி ஒரு மூடதனமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே இழக்க வேண்டியதாயிட்டு. அப்ப அவன் வாழ்க்கையில ரொம்ப வருத்தப்பட்டு என்ன, நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவன் ஆயிட்டான். அப்போ அவன் ஒரு நைட் உட்காரும் போது அவன் மனம் உடைஞ்சு பக்கத்து வீட்டுக்கார யோசிச்சான். மெதுவாக என்ன பண்ணா, நாற்காலி ஒரு சேரை வச்சு அதற்கு முன் உட்கார்ந்தார். அப்ப ஜெபிக்கிறார், இயேசுவே, நான் எல்லாம் என்னாலதான் என்ன நினைச்சேன், நான் தவறு செய்துட்டேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்ன ஒரு தாழ்மையுடன் சொன்னான். அந்த இரவுல அவன் இதயத்துல ஒரு அமைதி வந்தது. பிரச்சனைகள் உடனே மறைந்துட்டல, ஆனா அவன் மனம் மாறியது. அவன் தேவனை நம்ப தொடங்கினான். மெதுவாக அவன் வாழ்க்கை மீண்டும் என்ன செய்து, அப்படியே கட்டமைக்கப்பட்டு அவன் லாஸ் எல்லாம் ப்ராஃபிட்டா மாறிச்சு. ஆனா இந்த முறை தாழ்மையுடன் அவன் என்ன செய்தான், உணர்ந்தான். உண்மையான பெருமை நம்மளுடைய வாழ்க்கையில என்னன்னா, நம்மளுடைய உயர்வில இல்லைங்க, நம்ம தாழ்மையில தான் இருக்குது. தாழ்மையான இதயம் தேவனுக்கு என்ன செய்யும், அருகில் கொண்டு செல்லும். நாம் நம்மை குறைத்து தேவனை உயர்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். இத மனசுல வச்சுக்கிட்டு சமாதானத்தோடு தூங்குங்க. அதற்கு முன்னாடி ஒரு வேதாகம வசனம், யாக்கோபு 4:6, தேவன் அகந்தையுள்ளவர்களுக்கு விரோதமாக இருந்து தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். சோ இந்த வசனத்தோட சந்தோஷத்தோட தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.